அனைவருக்கும் வணக்கம். மூலிகை செடியில் நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட மூலிகை செடியில் இது கூட ஒரு மூலிகை தான். அதாவது இந்த வெற்றிலை நல்ல ஒரு மூலிகைங்க. அந்த மூலிகை நம்ம தோட்டத்தில் நாமே வளர்க்கின்ற பொழுது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அலாதையான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் எந்த ஒரு மூலிகை செடியும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் பயிரிட்டு அதை பார்த்து அதை ரசித்து அதை சுவைத்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் அதனுடைய பலன் நிச்சயமாக நல்ல பலனாக இருக்குங்க. அதனால தான் என் தோட்டத்தில் இந்த வெத்தலை செடி பயிரிட்ட நல்லா வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட இந்த பூனை மிஷின் நான் சொல்லியிருந்தேன், அது பதியம் போட்டால் அது நல்லா வந்திருக்கு. அதை பாருங்கள், இதுவும் ஒரு அற்புதமான மூலிகைன்னு நான் நிறைய ட்ரிப்ஸ் சொல்லிட்டேன். அதுலேருந்து இது கிளைகளை ஒடித்து இங்கே பாருங்கள், அதுலேருந்து நான் எடுத்து பதியம் போட்டு எப்படி வருதுன்னு பார்த்தேன். அருமையாக வந்திருக்குங்க. அதே போல் இது சீத்தல் கொடின்னு பேர். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது எனக்கு நினைவுக்கு வரல. இந்த சீத்தல் கொடிகள்லாம் அருமையான ஒரு மருந்துங்க. இது என்னென்னா, சாதாரணமாக கிடைக்கக்கூடியது எல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்துன்னு வச்சிங்களேன். இதுவும் சர்க்கரை நோய்க்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மூலிகை சீத்தல் கொடின்னு பேர். இதனால தான் சொல்கிறேன், நம்ம தோட்டத்தில் நாம் வைக்கிற பயிரை பார்த்து பார்த்து ரசித்து நம்ம அதில் பலன் படுற போது தான் நம்ம குழந்தைய எப்படி கொஞ்சம் விளையாடுறோமோ, அல்லது மாற்றாத குழந்தை கொஞ்சம் விளையாடுறப்ப அந்த உண்மையான அந்த சுகமோ அல்லது அந்த அனுபவமோ கிடைக்காது இல்லையா? அதே போல் தான் நம்ம தோட்டத்தில் பயிரிட்ட அந்த மூலிகையில் நீங்கள் பயிரிட்டு பலன் பெறணுங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.